அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். நாம இப்ப இந்த வீடியோல வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஆர்சிபி மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. அதனால இப்ப ப்ரெடிக்ஷன் வந்து உங்களுக்காக மத்தியான நேரம் ஒரு மணி நேரம் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி இந்த வீடியோ போட்டிருக்கேன். நேத்து நம்ம வந்து வீடியோ போட முடியல, நிறைய சூழ்நிலைகள். இது போக சரி கடைசி நேரத்துலயாவது வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ் எடுக்கலாம்னு பார்த்தாலும் 2 நட்சத்திரம் வருது. இது போக 2 நட்சத்திரம் வந்ததுக்கு அப்புறமும் டாஸும் போடல நம்ம எதிர்பார்த்த நேரத்துல. அப்படிங்கிறப்போ இவ்வளவு தூரம் நல்லா கணிச்சும் நம்ம வந்து ஏதாவது தப்பா போயிடுச்சுன்னா மறுபடியும் நீங்க உங்களால தான் நான் இவ்வளவு காசு போட்டேன் போயிருச்சு அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. அதனால நம்ம வந்து எனக்கு ஷுவரா இருந்தா மட்டும்தான் நான் உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் தருவேன். அந்த விஷயத்துல நேற்று ஷுவராகவும் இல்லை. சரி, இன்னைக்கு மேட்ச் ப்ரிடிக்ஷன்ஸ் பார்ப்போம். இன்னி மேட்ச் வந்து லக்னோவில் நடக்குது. அதனால இது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுடைய ஹோம் கிரவுண்ட் மேட்ச். இன்னி மேட்சை பொறுத்த வரைக்கும் 6 கேட்டகரியில் 4 கேட்டகரியில் தான் பிளேயரே வராங்க. ஃபேர் பிளேவும் இல்லை, ஃபேர் பிளே அப்புறம் வந்து சென்சேஷனலும் இல்லை. அதனால மீதி இருக்க இந்த 4 கேட்டகரியை வச்சு தான் நம்ம இன்னைக்கு 2 டீம் போடணும். டேலண்ட் ஃபுல்லு, எபோ ஆவரேஜ், நோட்டபிள், எஃபெக்டிவ். ஸோ இது 4மே வந்து ஒதுக்க முடியாது. 4 வச்சுமே நீங்கள் டீம் போடலாம், நல்லாவே வருவாங்க. அடுத்ததா டேலண்ட் ஃபுல் கேட்டகரியில் வந்து இன்னைக்கு எய்டன் மார்க்ரம், ஷர்துல் தக்கூர் எல்எஸ்ஜிலேருந்து வராங்க. அப்புறம் வந்து தேவ்தத் படிக்கல், யஷ் தயால், ஜித்தேஷ் சர்மா, இவங்க 5 பேருமே நல்லா விளையாடுவாங்க, நம்பி எடுக்கலாம். அடுத்தா ஆயுஷ் பதோனி, டிம் டேவிட், புவனேஸ்வர் குமார், ஜோஸ் ஹெசல்வுட், இவங்க எபோ ஆவரேஜ் கேட்டகரியில் வராங்க, இவங்களையுமே நீங்கள் நம்பி எடுக்கலாம். நோட்டபிள் பிளேயர்ல வந்துட்டு ஆகாஷ் தீப், ரஜத் பட்டிடார், ஃபில் சால்ட், லியான் லிவின்சன், இவங்க வராங்க, நல்லா எடுக்கலாம். அடுத்தா ரிஷப் பந்த் இன்னைக்கு எஃபெக்டிவ் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், நம்பி எடுக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து கேப்டன் வைஸ் பார்க்கும்போது ரிஷப் பந்த் அவங்களுக்கும் நல்லா இருக்கு, ரஜத் பட்டிதாருக்கும் நல்லா இருக்குங்கிறப்போ இது வந்து ஒரு டபுள் சைடு மேட்சாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரி, இப்போ வந்து நான் பிளேயிங் லெவனில் யார் யார் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் யாதவ், அப்புறம் வந்து மணிமாறன் சித்தார்த், ஹிம்மத் சிங், மேத்யூ பிரிட்ஜ்கே நல்லா விளையாட மாட்டேன், ஹிம்மத் சிங் 3 பேர் நல்லா விளையாடுவாங்க. அடுத்தா வந்துட்டு ராஜ்வர்தன் அங்கர்கேக்கர், அப்புறம் ஆகாஷ் சிங் நல்லா விளையாடுவார். அடுத்ததா எல்எஸ்ஜிலேருந்து சமர் ஜோசப், ஆர்சிபியிலேருந்து வந்து ஸ்வஸ்டிக் சிக்காரா, லுங்கி கிடி நல்லா விளையாடுவாங்க. அப்புறம் மோஹித் ராத்தே நல்லா விளையாட மாட்டார். ருமாரியா ஷெபர்டும் இன்னைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. போன தடவை நம்ம நல்லாவே கணிச்சிருந்தோம். போன தடவை அவர் வந்து அவர் தான் ஒரு வின்னிங் பாதைக்கு எடுத்துகிட்டு போயிருப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு நல்லா விளையாண்டுருப்பாரு. இந்த தடவையும் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜாக்கப் பெத்தல் அவருமே இன்னைக்கு நல்லா விளையாடுவாங்க. ஸோ இப்போ நம்ம ப்ராமிசிங் பிளேயர் பார்ப்போம். பிளேயிங் லெவலில் இருக்கக்கூடிய ப்ராமிசிங் பிளேயர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எய்டன் மார்க்ரம், ஆயுஷ் பதோனி, ஷர்துல் தக்கூர், ஆகாஷ் தீப், இவங்க 4 பேர் எல்எஸ்சிலேருந்து நம்பி விளையாடலாம், நம்பி எடுக்கலாம், நம்பி நல்லா விளையாடுவாங்க. ஆர்சிபிலேருந்து தேவ்தத் படிக்கல், ரஜத் பட்டிடா, டிம் டேவிட், பில் சால்ட், புவனேஸ்வர் குமார், ஜோஸ் ஹெசல்வுட், இவங்க வந்து நல்லா விளையாடுவாங்க. அடுத்ததா யஷ் தயால், லியான் லிவின்சன், ஜித்தேஷ் சர்மா, இவங்களுமே நல்லா விளையாடுவாங்க. இப்போ வர வர டீம்ஸ் எல்லாம் எப்படி உள்ள எடுத்துட்டு வராங்க, திடீர்னு ஸ்குவாட்ல, அதாவது டீம் வந்து ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்குவாட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த ஸ்குவாட்லயுமே வந்து இல்லாதவங்க எல்லாம் இப்போ சிஎஸ்கேல வந்து விளையாடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் போன தடவை வந்து இந்த உர்வில் பட்டேலா, அவர் வந்து நான் ஸ்குவாட்லயே பார்த்ததில்ல, ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடில இருந்தே வந்து சிஎஸ்கே ஸ்குவாட்ல உர்வில் பட்டேல்னு ஒரு ஆள் இருக்கு, அதாவே காட்டவே இல்லை. திடீர்னு உர்வில் பட்டேல், டெவல் பிரவிஸ் இஷ்டத்துக்கு உள்ள கொண்டு வராங்க. அது எந்த வரிசையில எடுத்துக்கிறதுனே தெரியல. சரி, ஓகே. அடுத்ததா பிளேயிங் லெவன்ல வந்து யஷ் தயால், லியான் லிவின்சன், அப்புறம் ஜித்தேஷ் சர்மா விளையாடுவாங்க. நான் பிளேயிங் லெவன் பார்த்துக்கிட்டிங்கன்னா மணிமாறன் சித்தார்த், ஹிம்மத் சிங், ராஜ்வர்தன் அங்கரேக்கர், அப்புறம் ஆகாஷ் சிங், அப்புறம் ஸ்வஸ்டிக் சிக்காரா, ஜாக்கப் பெத்தல், இவங்க நல்லா விளையாடுவாங்க. டீம் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆர்சிபியில நிறைய பேர் இன்னைக்கு நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஆர்சிபி ஜெயிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு ப்ரெடிக்ஷன்ல ஆர்சிபி ஜெயிக்கும்னு சொல்லுது. ஆனா நம்ம அந்த 4th மெத்தட் கடைசி ஸ்லைடு காட்டுறோம் இல்லையா, அப்போ வேற மாதிரி ரிசல்ட் தான் வர மாதிரி இருக்கு. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். இன்னி மேட்சை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆர்சிபில இருந்து நிறைய பிளேயர்ஸ் எடுத்துக்கலாம், அவங்க தான் நல்லா விளையாட போறாங்க. ஓகேவா? அடுத்த ஃபிளாப் பிளேயர்ஸ்னு பார்த்தோன்னா டேவிட் மில்லர், மிச்சல் மார்ஷ், நிக்கலஸ் பூரான், திக்வேஷ் சிங், ரவி பிஷ்னாய், மேத்யூ பிரிட்ஜ்கி, இவங்கலாம் நல்லா விளையாட மாட்டாங்க. அதுவும் இந்த ஓப்பனர்லாம் நம்ம இப்போ சொல்றோம்னு வச்சுக்கோங்க, டேவிட் மில்லரு, மிச்சல் மார்ஷ், அப்படின்னா இந்த எய்டன் மார்க்கர் நல்லா விளையாடணும். இப்போ வந்து டேவிட் மில்லர் வந்து ஓப்பனரா இருந்துட்டாங்கன்னா ஓப்பனர் சொதப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படிங்கிறப்போ எல்எஸ்டி தோக்கிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது வந்து உறுதியாயிரும். ஸோ அவங்க எப்படி பேட்டிங் ஆர்டரை கொண்டு வராங்களோ அது பொறுத்து தான் நம்ம எடுக்க முடியும். அப்புறம் அப்துல் சமாத், அர்ஷின் குல்கர்னி, யுவராஜ் சௌதாரி, ஆரியன் ஜுயல், அப்புறம் வந்து ஆவேஷ் கான், மயங்க் யாதவ், இவங்கெல்லாம் ஃபிளாப் ஆவாங்க. ஆர்சிபிலேருந்து விராட் கோலி, கிருணால் பாண்டியா, ரஷீக் சலாம், சுயாந்த் சர்மா, நுவான் துசாரா, மனோஜ் பண்டகே, மோஹித் ராத்தே, இவங்கெல்லாம் வந்து ஃபிளாப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பிளேயிங் லெவனில் வந்து இன்னிங்ஸ் வைஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு எய்டன் மார்க்ரம், அப்புறம் வந்து ஆயுஷ் பதோனி. எல்எஸ்டி செகண்ட் பேட்டிங் பிடிக்குது நான் மட்டும் எடுத்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா வேண்டாம். டேவிட் மில்லர் வந்து எல்எஸ்டி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்குது அப்படின்னா எடுத்துக்கலாம். மிச்சல் மார்ஷ் வந்து செகண்ட் பேட்டிங் பிடிக்குது, எல்எஸ்டி செகண்ட் பேட்டிங் பிடிக்குதுன்னா எடுத்துக்கலாம்.
நிக்கலஸ் பூரான், ரிஷப் பந்த் வந்து எல்எஸ்ஜி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்குதுன்னா எடுத்துக்கலாம், செகண்ட் பேட்டிங் அப்போ வேண்டாம். திக்வேஷ் சிங், ஷர்துல் தாக்கூர் இவங்க பவுலருங்கிறனால எல்எஸ்ஜி செகண்ட் பவுலிங் பண்ணும்போது மட்டும் எடுத்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் பவுலிங் வேண்டாம். அப்துல் சமாத், ஆகாஷ் தீப் வந்து எல்எஸ்ஜி செகண்ட் பவுலிங் பண்ணும்போது எடுத்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் பவுலிங் வேண்டாம். ஆவேஷ் கான் ஃபர்ஸ்ட் பவுலிங் அப்போ எடுத்துக்கோங்க, செகண்ட் பவுலிங் அப்போ வேணாம். ஆர்சிபின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரஜத் பட்டிதார், டிம் டேவிட், டேவிதர் படிக்கல் இவங்க 3 பேருமே வந்து நல்லா எப்போ விளையாடுவாங்க அப்படின்னா செகண்ட் பேட்டிங் அப்போ தான் நல்லா விளையாடுவாங்க, ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்போ போராதான் விளையாடுவாங்க. ஆர்சிபி செகண்ட் பேட்டிங் எடுக்குதுன்னா இவங்க 3 பேர் எடுத்துக்கலாம். விராட் கோலி வந்து ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்குது அப்படின்னா எடுத்துக்கோங்க, செகண்ட் பேட்டிங் பிடிக்குதுன்னா எடுத்துக்க வேண்டாம். கிருணால் பாண்டியா இவர் வந்து ஆர்சிபி செகண்ட் பேட்டிங் பண்ணது இல்லை செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுலிங் பண்றாருன்னா கூட எடுத்துக்கோங்க. மோஸ்டா ஆர்சிபி செகண்ட் பவுலிங் பண்ணுவாரு அப்படின்னா இவங்க வந்து கண்டிப்பா நல்லா விளையாடுவாங்க. அடுத்த ஃபில் சால்ட், புவனேஸ்வர் குமார், ஜோஸ் ஹெசல்வுட். இப்போ வந்து ஆர்சிபி செகண்ட் பேட்டிங் பிடிக்குது அப்படின்னா ஃபில் சால்ட் எடுத்துக்கோங்க. ஆர்சிபி செகண்ட் பவுலிங் பண்ணுது அப்படின்னா புவனேஸ்வர் குமார், ஜோஸ் ஹெசல்வுட் எடுத்துக்கோங்க. ரஷீத் சலாம் எப்படி இருந்தாலும் 2 இன்னிங்ஸ்மே நல்லா விளையாடுவாரு, எடுத்துக்கோங்க. எஸ் தயால், லியான் லிவின்சன், அப்புறம் வந்து ஜித்தேஷ் சர்மா செகண்ட் இன்னிங்ஸ் அப்போ நல்லா விளையாடுவாங்க, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாட மாட்டாங்க. அப்புறம் வந்து பிரின்ஸ் யாதவ், ஷபாஸ் அகமத் இவங்க 2 பேருமே வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவாங்க, செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாட மாட்டாங்க. மணிமாறன் சித்தார் செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவார், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாட மாட்டாங்க. ரவி பிஷ்னாய் 2 இன்னிங்ஸ்மே நல்லா விளையாடுவாங்க, அதே மாதிரி தான் மேத்யூ பிரிட்ஜ்கியும். ஹிம்மத் சிங் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவாரு, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாட மாட்டாரு. அர்ஷின் குல்கர்னி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவாரு, செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாட மாட்டார். ராஜ்வர்தன் அங்கரேக்கர் செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவார், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாட மாட்டார். யுவராஜ் சௌதாரி, ஆரியன் ஜுயல், மயங்க் யாதவ், சமர் ஜோசப்லாம் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவாங்க, செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாட மாட்டாங்க. ஆகாஷ் சிங், சுயான் சர்மா, ஸ்வஸ்திக் சிகாரா வந்து செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவாங்க, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாட மாட்டாங்க. லுங்கி இகடி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவாரு, செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாட மாட்டார். அடுத்தா நுவான் துஷாரா, மனோஜ் பண்டகே, மோஹித் ராத்தே இவங்கலாம் வந்துட்டு, அப்புறம் ஜாக்கப் பத்தில் இவங்கலாம் ஆர்சிபி செகண்ட் இன்னிங்ஸ் அப்போ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவாங்க. ரொமாரியோ செபாட், ஸ்வப்னில் சிங் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவாங்க, செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாட மாட்டாங்க. இப்போ ஓவரால் சம்மரின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 இன்னிங்ஸ்மே நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரஷீத் சலாம் நல்லா விளையாடுவார். அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னா மட்டும் நல்லா விளையாடக்கூடியவங்க வந்து டேவிட் மில்லர், நிக்கலஸ் பூரான், ரிஷப் பந்த், ஆவேஷ் கான், விராட் கோலி இவங்கலாம் நான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லாம் நல்லா விளையாடுவாங்க. அதுபோக இவங்களும் எய்டன் மார்க்ரம், ஆயுஷ் பதோனி, மிச்சல் மார்ஷ், திக்வேஷ் சிங், ஷர்துல் தாக்கூர், அப்துல் சமாத்லாம் செகண்ட் இன்னிங்ஸ் அப்போ நல்லா விளையாடுவாங்க, ஓகேவா. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னா மட்டும் தான் இந்த டேவிட் மில்லர், நிக்கலஸ் பூரான், ரிஷப் பந்த், ஆவேஷ் கான்லாம் நல்லா விளையாடுவாங்க. செகண்ட் இன்னிங்ஸ் அப்போ எய்டன் மார்க்ரம், ஆயுஷ் பதோனி, மிச்சல் மார்ஷ், திக்வேஷ் சிங், ஷர்துல் தாக்கூர், அப்துல் சமாத், அப்புறம் வந்து ஆகாஷ் தீப், தேவ்தத் படிக்கல், ரஜத் பத்திடார், டிம் டேவிட், கிருணால் பாண்டியா, ஃபில் சால்ட், புவனேஸ்வர் குமார், ஜோஸ் ஹெசல்வுட், யஷ் தயால், லியான் லிவின்சன், ஜித்தேஷ் சர்மா இவங்கலாம் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் அப்போ நல்லா விளையாடுவாங்க. 2 இன்னிங்ஸ்மே நல்லா விளையாடாதவங்க வந்து ரவி பிஷ்னாய், மேத்யூ பிரிட்ஜ்கே நல்லா விளையாட மாட்டாங்க. அடுத்தா நான் பிளேயிங் லெவன் பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரின்ஸ் யாதவ், ஷபாஸ் அகமத், அர்ஷின் குல்கர்னி, யுவராஜ் சௌதாரி, ஆரியன் ஜுயல், மயங்க் யாதவ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்போ நல்லா விளையாடுவாங்க. அதே மாதிரி சமர் ஜோசப், லுங்கி இடி, ரொமாரியோ ஷெஃபர்ட், ஸ்வப்னில் சிங்லாம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்போ நல்லா விளையாடுவாங்க. செகண்ட் இன்னிங்ஸ் அப்போ யார் யார் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னா மணிமாறன் சித்தார்த், ஹிம்மத் சிங், ராஜ்வர்தன் அங்கரேக்கர், ஆகாஷ் சிங், சுயான் சர்மா, ஸ்வஸ்திக் சிகாரா, அப்புறம் வந்து நுவான் துஷாரா, மனோஜ் பண்டகே, மோஹித் ராத்தே, ஜாக்கப் பத்தில் இவங்கலாம் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவாங்க. இப்போ மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்ப்போம். இன்னி மேட்சை பொறுத்த வரைக்கும் எந்த டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்குதோ இருங்க, எல்எஸ்டி தானே இன்னைக்கு ஃபர்ஸ்ட். இன்னைக்கு வந்து ஒரு டைப்போ மிஸ்டேக், ஓகேவா, பிபிடி ப்ரிப்பேர் பண்ணுவோம் மிஸ்டேக் ஆயிடுச்சு. இன்னி மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கக்கூடிய டீம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. அதுவும் லக் அவங்களுக்கு நிறைய ஃபேவரா இருக்கும். ஃபர்ஸ்ட் பேட்டிங் நான் எப்பெல்லாம் சொல்லணும்னா அப்பெல்லாம் வந்து ஹோம் கிரவுண்ட் டீம் தான். இந்த மேட்ச் வந்து லக்னோ நடக்குது, ஹோம் கிரவுண்ட் மேட்ச் ஃபார் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். அப்படிங்கிறப்போ இன்னைக்கு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சாங்கன்னா 100% அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சா என்ன பண்ணுறது அப்படிங்கிறப்போ நம்ம அந்த நேரத்தில் வந்து டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணுவோம். மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் ஜாயின் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஓகேவா. டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணுறேன். ஏதாவது பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ்லையும் சேஞ்ச் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணுவோம். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் என்ன வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம். நம்பர் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், ஓகேவா. மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் பாஸ்கர் யோகேஷ். நன்றி, வணக்கம்.